இந்த மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த காலையில நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களை வாழ வைக்கக்கூடிய வல்லலாம் வாரி இறைக்கிறார் அவருடைய ஆசீர்வாதத்தை. இன்றைக்கு அவருடைய வல்லமையினாலும் நன்மையினாலும் நீங்கள் சம்பூர்ணமாய் நிரப்பப்படுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தாராளமானவர், ஏராளமானவர், சம்பூர்ணமானவர், அபரிமிதமான ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் வர்ஷிக்க பண்ணக்கூடியவர். கர்த்தருடைய கரம் காருண்யம் போதுமானதாய் இருந்து இந்த நாளிலும் உங்களை செம்மையாய் நடத்த போகிறது. நம்புங்கள், நீங்கள் ஒரு மனிதனை அல்ல, பொய்யுரையாத வல்லமையான மேன்மையான அற்புதமான ஒரு தெய்வத்தை நீங்க நம்புறீங்க. அவர் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை, அவர் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை வீணே போகாது. ஆம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்குள் சகல ரகமான ஆற்றல்களை வைத்துதான் இந்த உலகத்திலே பிறப்பிக்க வைத்திருக்கிறார். படிக்கிற பிள்ளைகளா நீங்கள், உங்களை நல்லா படிக்க முடியும், அதனுடைய ஆற்றல் உங்களுக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. தொழில் செய்யக்கூடிய பிள்ளைகளா, உங்களால நல்லா தொழில் செய்ய முடியும், அதனுடைய ஆற்றல் உங்களுக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. பல மேன்மையான காரியங்கள், நல்ல நல்ல ஊழியங்கள், மிக சிறப்பான காரியங்களை செய்வதற்கான ஒரு வாஞ்சியோடு தரிசனத்தோடு இருக்கிறீர்களா? நிச்சயமாக உங்களால் செய்து முடிக்க முடியும். ஆனால் தேவன் எவ்வளவுதான் ஆற்றல் உங்களுக்குள்ளாக வைத்திருந்தாலும் பல நேரங்களில் அது நமக்கு தெரியாமலே போய்விடுகிறது. ஆண்டவருடைய பேரன்புக்குள்ளாக நிரம்புங்கள். உங்களால் என்ன முடியும் என்பதை காண்பித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தேவன் இவர். பல நேரங்களில் நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் எப்படிப்பட்டதென்றே நம்மால் நிதானிக்க முடியாத அளவுக்கு நம்மளால இதெல்லாம் முடியாது என்பது போல ஒரு தீர்மானத்துக்குள்ளாக நம்ம வந்துடுறோம். ஒரு முறை பக்கவாதத்தினால் கைகள் கால்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு நபர் இருந்தாராம். அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டது. டாக்டர் சொன்னாங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிகிச்சை கொடுத்துட்டோம், இனிமேல் நீங்க தான் ட்ரை பண்ணணும், நீங்க தான் கொஞ்சம் நடக்க பழகணும், நீங்க தான் கொஞ்சம் உங்க கை மூவ்மெண்ட்ஸ்ல நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். ஆனா அந்த நபர் பாருங்க, ரொம்ப சோகப்பட்டு வருத்தப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு நடக்கவே மாட்டாராம். உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருப்பாராம். ஒரு நாள் என்ன பண்ணாங்களாம், அவருடைய வீட்டுக்கு வெளியில் ஒரு நாற்காலி போட்டு அவரை உட்கார வச்சிருந்தாங்களாம். தன்னுடைய கைகளும் கால்களும் எனக்கு பாதிக்கப்பட்ட நிலையில நான் இருக்கிறேனே, என்னால் பக்கவாதம் வந்துட்டு இனிமேல் என்னால முன்ன இருந்தது போல இருக்க முடியாத போல இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா வருத்தமா துக்கமா உட்காந்துட்டு இருந்தாராம். அப்படி துக்கமா உட்காந்துட்டு இருக்கும் போது நினைச்சு பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய தீ விபத்து அந்த ஸ்ட்ரீட்ல வந்துட்டான். பெரிய தீ விபத்து. ஜனங்களை அலறடிச்சுக்கிட்டு அப்படியே கதறிக்கிட்டு ஓடுறாங்களாம் பாருங்க. ஓடுற ஜனங்க எல்லாம் ஓடி 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 போயிட்டு கொஞ்ச நேரத்துல நின்னுட்டு அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. எல்லாரும் நினைச்சிட்டாங்க, இதை பில்டிங்லாம் பத்தி எரியுது போல இருக்கு, பெரிய தீ விபத்து வந்துட்டு அதை தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அந்த வீட்டு வாசல்ல பக்கவாதத்துல உட்காந்துட்டு இருந்தாரு பாருங்க. அவரு கையும் காலையும் வீசிட்டு வேகமா ஓடுறாராம். அவரை பார்த்துதான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். பாருங்களேன், அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா, இனிமேல் நம்மளால நடக்கவே முடியாது, இனிமேல் நம்மளால கை வீசவே முடியாது, இனிமேல் நம்மளுக்கு இயல்பு வாழ்க்கை திரும்பாது என்ற மன அழுத்தத்திலே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா பாருங்க, ஒரு ஃபயர், ஒரு ஆக்சிடென்ட் வந்த உடனே பாருங்க, இப்போ வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஆம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கூட சொல்லுவோம், ஐயோ என்னால் நடக்க முடியல, ஐயோ என்னால் நடக்க முடியல, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாய் துரத்துனா என்ன பண்ணுவோம்? யோசித்து பாருங்க, இன்னும் வேகமா ஓட்டம் முடிப்போம் பாருங்களேன். அப்ப முடியும், முடியாததென்று எதுவும் இல்லை. கிதியோனும் அவனுடைய சொந்த வாழ்க்கையில், நான் ரொம்ப சின்ன குடும்பத்தை சேர்ந்தவன், என்னால் என்ன பெருசா முடியும், மீதியானியர்களை எங்களை எதிர்க்க வந்துட்டாங்க, அவ்வளவுதாங்க கதையை முடிஞ்சு போச்சு என்பது போலதான் அவன் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பலன் இருக்கு, உனக்கு ஒரு சத்துவம் இருக்கு, உனக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, உனக்கு ஒரு பவர் இருக்கு, உனக்கு ஒரு விவேகம் இருக்கு. அந்த பலத்தோட நீ போ, அந்த பலத்தை வச்சு முன்னோக்கி செல்லு, அந்த பலத்தை வச்சு காரிய கடமைகளை நிறைவேற்று, அந்த பலன் உன்னோடு கூடவே இருக்கும்.
அந்த பலத்தை கொண்டு நீ பெரிய காரியங்களை சாதிப்பாய். உன்னை கொண்டு ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப மகிமையா இருக்கும், ரொம்ப மேன்மையா இருக்கும். ஆண்டவர் உன் மூலம் செய்யக்கூடிய காரியங்கள் அற்புதமான ஒரு காரியமா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் அழகா அருமையா ஆசீர்வாதமா சொல்லி கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையை நம்பி பாருங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அழகா அருமையா கிதியோன் முன்னோக்கி செல்லுகிறான். 100% ஜெயத்தை அவன் சொந்த வாழ்வில் எடுத்து விடுகிறான். ஆம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனிமேல் உங்கள் வாயிலிருந்தும் வார்த்தையிலாக என்னால முடியலங்க, எனக்கு அது முடியல, இது முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல, இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியலன்னு சொல்லி உங்களை அழுத்தத்துக்குள்ளாய் தள்ளிக்கொள்ளாதீர்கள். உங்களை வருத்தத்துக்குள்ளாய் தள்ளிக்கொள்ளாதீர்கள். உங்களை சங்கடத்துக்குள்ளாய் தள்ளிக்கொள்ளாதீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லி உங்கள் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோடு கூடவே செய்யுங்கள். நீங்கள் யார் என்பதை தேவன் காண்பித்துக் கொடுப்பார். உங்களுக்குள் பல ஆற்றல்கள் இருக்கிறது, பல சத்துவம் இருக்கிறது, பல விவேகம் இருக்கிறது, பல திராணிகள் இருக்கிறது, பல கிருபைகள் இருக்கிறது. ஆம், தாவீது கர்த்தரை நம்பினவன். அவனுக்குள்ள ஒரு பெரிய கோலியாத்தை வீழ்த்தி தேசத்துக்கே ஒரு சேமத்தை ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய பெரிய பவர் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. கர்த்தரை காண்பித்து கொடுத்தார். ஆராதிக்கிறவன் வாழ்விலே ஜெயத்தை கொடுத்தார், வெற்றி கொடுத்தார், சேமத்தை கொடுத்தார், மேன்மை கொடுத்தார். அந்த நல்ல கர்த்தர் இந்த காலையில் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த நல்ல தேவன் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அந்த நல்ல ஆண்டவர் சகல சம்பூர்ணங்களால் உங்களை முடிசூட்ட விரும்புகிறார். ஆகவே துவளாதீர்கள், துவண்டு போகாதீர்கள். உங்களுக்கு என்ன ஆற்றலை கொடுத்திருக்கிறாரோ அதை யூஸ் பண்ணுங்க, உபயோகப்படுத்துங்க. முடியாது, ஆகாது என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் காரியத்தை நடைமுறைப்படுத்துங்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து அவர் செய்யக்கூடிய காரியங்கள் பெரியவைகளா இருக்க போகிறது, பயங்கரமா இருக்க போகிறது, மகத்தானதா இருக்க போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய நல்வாழ்வு சிறக்கும்படி நான் இன்றைக்கு உங்களுக்காக நான் விசேஷமாக நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இந்த மே மாதம் 12ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் மோசஸ் சேவியர், அன்பு சகோதரி ஏ மரகதம், அன்பான சகோதரி ஜெனிஃபர் ஜாய் மற்றும் அன்பான பிள்ளைகள் லேனேஸ்வர், எஸ் கமல், ஐ தமிழ் இறைவி, ஜே பிரகதி, ஆனந்த் ஸ்ரீபன், இவங்களா இன்னைக்கு பிறந்த நாள் காண இருக்கிறாங்க. அது போலவே இன்றைக்கு திருமண நாள் காண போகின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ஜி மகேந்திரன், சிஸ்டர் எம் கிரேசி தம்பதியார், அன்பு சகோதரர் கே பிரிட்டோ வசந்த், சிஸ்டர் பி மலர்கொடி தம்பதியார், அவங்க இன்னைக்கு திருமண நாள் காண இருக்கிறாங்க. இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். இந்த மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர்த்தாமே ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரமுள்ள நாமத்தினால கிதியோனை பார்த்து சொன்னீரே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ, உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்று நீர் சொன்ன சத்திய வார்த்தையின்படி கிதியோனோடு கூடவே இருந்து பல பராக்கிரமமான காரியங்களை கர்த்தர் செய்தீரே அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காண்பித்து கொடுப்பீராக. அவர்களெல்லாம் என்னவெல்லாம் செய்ய முடியும், அவர்கள் மூலம் எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்பதை காண்பித்து கொடுத்து, என்னால முடியல, ஆகல என்று சொல்லி சாக்கு போக்குகள் சொல்லாதபடிக்கு அவர்கள் மூலம் கர்த்தர் செய்ய வேண்டிய பராக்கிரமமான காரியத்தை செய்து முடிப்பீராக. அவர்களும் அந்த தரிசனத்தை உணர்ந்து செயல்படுத்த வேண்டிய கிருபைகளை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து இந்த நாளும் உடைய பிள்ளைகளுக்கு இன்ப நாளாய், இனிமையான நாளாய், சந்தோஷமான நாளாய், ஆசீர்வாதமான நாளாய் அமைந்தருளும்படி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் தேவனே. விசேஷமாக இந்த நாள்ல பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாசக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக ஆனந்தமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் உடைய பிள்ளைகள் காண வேண்டும் என நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச ஸ்நேக பிரிய பாசமுள்ள கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.